இங்க ஒருத்தியோ அரச குடும்பத்துல பிறந்த ரெண்டாவது வாரிசு. இவ்வளோ அவனோட ஃப்ரெண்டு கூட்டுக்கிட்டு ஒரு பப்புக்கு போறா. ஆனா ப்ராப்பரான ஐடி கார்டு இல்லாதனால இவ்வளவு உள்ள சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்பி போறா. ஆனா இன்னொரு டோர் வழியா ஏகப்பட்ட பேரு ஒரு பாஸ்வேர்டு போட்டுட்டு உள்ள போறாங்க. இத தூரத்துல இருந்து பாக்குற இவளுக்கும் அந்த பாஸ்வேர்டு கரெக்டா தெரிய ஆரம்பிக்குது. இதனால இவளும் அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணிட்டு போட்டுட்டு உள்ள போறா. ஆனா அங்க வரக்கூடிய சத்தம் இவளோட காது கிழியுது. அது மட்டும் இல்லாம இவ இதயமே வெடிக்கிற அளவுக்கு போகுது. அந்த சத்தம் தாங்க முடியாம அங்கிருந்து எப்படின்னா வெளியே போகணுன்றதுக்காக ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ண. அதனால இவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு ஜெயிலுக்கு வந்து அவங்க அம்மாவை இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. நீ இப்படி இருந்தனா உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு சம்மர் கிளாஸுக்கு அனுப்புறாங்க. அந்த சம்மர் கிளாஸ்லயே அரசு குடும்பத்துல பிறந்த வாரிசுங்க மட்டும் தான் படிக்க வராங்க. இப்படி வர எல்லாருக்குமே ஒவ்வொரு பவர் இருக்குது. ஏன் அங்க பாடம் எடுக்க வரக்கூடிய அந்த வாத்தியாருக்கு கூட பவர் இருக்குது. ஒரே டைம்ல 10 பேரா மாறக்கூடிய பவர். இன்னொருத்திக்கு பாத்தீங்கன்னா மறையக்கூடிய பவர். இன்னொருத்தனுக்கோ அங்க இருக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்தி அதுங்களை வேலை வாங்குற மாதிரியான பவர் இருக்குது. இப்படியே ஒவ்வொருத்தரோட பவரையும் காட்டிக்கிறாங்க.